வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்னடா விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் மல்லி, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு போராட்டம் போயின்னு இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே வெண்பா விஷயத்தில் நீ தலையிடாத, வெண்பா இதுக்கு மேலே அந்த போட்டியில் அதில் இதில் எதிலுமே கலந்துக்க மாட்டா, அதை நான் ஆர்டராக சொல்லிட்டேன். கோவத்தோட மூஞ்சி லட்ச மாதிரி பேசிடுறாரு நம்ம விஜய். என்னடா இது, விஜய் ஏன் இந்த மாதிரி பேசினாரு, என்ன காரணத்தினால பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கீங்கல்ல. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கடத்தின்னு போயிட்டு எப்படியோ நம்ம அரவிந்த்ன்றதுனால அரவிந்த் ஒரு பக்கம் ரவுடிங் கிட்ட இருந்து சிக்காம வெண்பாவை அழகாக தூக்கின்னு ஓடியார. ரவுடிங்க பின்னாடியே ஒரு பக்கம் சேஸ் பண்ண வராங்க. டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராங்க. விஜய் அரவிந்த் அப்படியே சும்மா நிற்காம வெண்பா குட்டியே தூக்கின்னு வராங்க. திடீர்னு நம்ம விஜய் அட்டா காரில் வந்துடுறாரு. எப்படியோ ஒரு வழியா அவர் வந்ததுனால ஆச்சு, வரலன்னா என்ன ஆயிருக்கும். அரவிந்தும் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாரு, நம்ம பொண்ணு வெண்பாவும் கடத்தின்னு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது சொல்லு பார்க்கலாம். இதுக்கு தான் நான் சொல்றது, படிச்சு சொன்னேன், யார் வம்புக்கும் தும்புக்கும் போக வேணாம், நாம் உண்டு நம்ம பொழப்புண்டுன்னு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஒரு பக்கம் கேட்காம பார்த்தா தப்பு இல்லை, போனா தப்பு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ பண்றதெல்லாம் சரின்னு சொன்னா யார் ஏத்துப்பாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுறாங்க. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி ஓகே நம்ம மேலதான் தப்பு, இதுக்கு மேல இந்த தப்பை நம்ம திருத்திக்கணும், இந்த தப்பை எந்த வகையில திருத்திக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சாகணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காம பண்ணதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தேவையில்லாத பிரச்சனைகள், வதந்திகள் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு வந்திருக்கு. அது எல்லாமே இனிமேல் வரக்கூடாது, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு இதுதான் ஒரே முடிவு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து தீபிகாவை பார்க்குறாரு. இதோ பார் தீபிகா, இனிமேல் உங்கள் குழந்தை விஷயத்துல எதுலையோ என் வெண்பா வந்து தலையிட மாட்டா, போட்டியில் நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் வேறு ஸ்கூல் கூட போயிடுறேன், என் பொண்ணு விஷயத்தில் இனிமேல் தலையிடாத, நீ தான் இது எல்லாமே பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் உன் மேலே எந்த ஒரு புகாரும், உன் மேலே எந்த ஒரு கேஸும் கொடுக்கல, நீ ஏதோ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் பண்ணிட்டா மக மேலே அந்த பாசத்தில், அது எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் இதுக்கு மேலே என் பொண்ணு விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஜய் வார்னிங் கொடுக்குறியா? டேய், நான் உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணு உன் குடும்பத்தவே அழிக்காமல் நான் தூங்க மாட்டேன்டா, அதுக்காக தான் நான் பிரிவு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுகிறாங்க. ஐயோ தீபிகா மேடம், இப்படியெல்லாம் பேசாதீங்க மேடம், நான் ஒரு பக்கம் காந்தி மாதிரி அமைதியாக என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வழியில் நான் போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கேன். ஆனால் இல்லை, முடியாது, அப்படி இப்படி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்களான்னா லாஸ்ட்டில் உண்மையான கொடூரமான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த விஜய் யார், அவன் யார், இவன் யாருன்ற மாதிரி இந்த விஜய் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஐயோயோ இவங்ககிட்டயா பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு மேலே அடி மேலே அடி, இடி மேலே இடி உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இதுக்கு மேலே நீங்கள் தான் யோசிக்கணும், முடிவு எடுக்கணும். அதை விட்டு என் கையில் பொறுப்பை வச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாமே ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இருந்தேன். அது எல்லாமே ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இதுக்கப்புறம் அது உண்மையாக இருக்காது, இருக்கவும் விடமாட்டேன். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கிறதே. ஆட்டம் சூடு பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோம், குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்க போகிறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட வந்து, டாடா நீங்கள் சொல்கிற பேச்சு எல்லாமே நான் கேட்குறேன், ஆனால் மல்லி அம்மாவை திட்டாதீங்க, மல்லி அம்மா என்னோட நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணாங்க, அவங்கள திட்டினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திட்டாதீங்க. என்ன திட்டாதீங்கன்னு சொன்னால் எப்படி திட்டாமல் இருக்க முடியும்? நடந்ததெல்லாம் பார்த்தல, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உன் உயிரே தப்பியிருக்காது. அதுக்கப்புறம் அந்த அப்பாவை நீ பார்த்துருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா டைமும் போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே வரும்பா. எல்லா தவளையும் நான் இதே மாதிரி கோலையாட்டம் விட்டு கொடுத்துட்டே வந்துட்டா, எனக்கு எதுவுமே வேணாம், எல்லா தவளையும் நான் இல்லை எனக்கு எதுவும் வேணாம், எங்கள் அப்பா சொல்லிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தே வந்துட்டா. சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் முடிவு பண்ணோம், இதுக்கப்புறம் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் விட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கு யார் இப்படியெல்லாம் பேச கற்றாந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, யாருப்பா சொல்லித்தரணும், வாழ்க்கையில் இப்போலாம் இருக்கிற சூழ்நிலை எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துன்னு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக போராடணும், போராட்டத்தில் ஈடுபட்டால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டு இதவே ஒரு பக்கம் பிடிச்சின்னு தொங்கின்னு இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் போயின்னு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது, எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் ஐஸுக்கிட்டே பேசுகிறாங்க. இதோ பாரு ஐஸு, இனிமேல் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், நான் உன் விஷயத்திலே தலையிட மாட்டேன், நீ தயவு செஞ்சு இனிமேல் என்ன பழி வாங்குறா அது வாங்குறான்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை வச்சுன்னு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு பக்கம் பயணமாக போயின்னு இருக்கு ரயில் பாலம் மாதிரி, நீ ஒரு பக்கம் பகையை வளர்த்து விட்டுனுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஸு,
என்னடி அப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெண்பா கேட்க, அப்படி தாண்டி பார்ப்பேன், நீ என்ன தான் கதை காட்டினாலும் சரி எது சொன்னாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன தான் பேசினாலும் ஏதா பேசினாலும் நான் காதில் வாங்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் அடித்து ஆடுறது ஏன் ஆட்டம் தெரிஞ்சு இல்லை. இதுக்கப்புறம் நீ மவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிகையும் எதுக்குடா இவனை தொட்ட, அவன் சுடுதண்ணிலே கையை விடுவானே உன்னை சும்மா விடுவான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனை, சிக்கல் மேலே சிக்கல் வந்துனே இருக்க போது. அதெல்லாம் ஒன்றொன்னா அனுபவிக்கிறதுக்குள்ளே வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடு. நீயும் உன் பாதையில் ஏதோ ஒரு பாதையில் போக தான் போகிற, அது கூடிய விரைவில் நடக்க தான் போகுது. அதுக்காக தான் நானும் காத்துன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. பார்ப்போம் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது, என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. நாம் அசால்ட்டாக ஒரு பக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் செஞ்சு செயலில் காட்டணும். செயலில் காட்டினா மட்டும் தான் அந்த இடத்துல ஒரு பக்கம் நிலையான ஒரு இருப்பிடத்தை பிடிக்க முடியும் அப்படின்றத அடித்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா வந்துடுறாங்க. நம்ம வெண்பாவும் அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்ன மாதிரி வெண்பா நல்ல பள்ளி ஆகிட்டாங்க. மல்லி ஒரு பக்கம் சாதுவாயிட்டாங்க. இனிமேல் யாருக்கிட்டையும் போட்டி பொறாமையில் எதுவுமே ஆனாடா, எப்பா எதுக்குடா வாழ்க்கையில் நமக்காக போகிறது கூட தப்பாக்குது, போவிடா இனிமேல் வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்து நம்பருக்கு தருகிறேன்.